வசந்தி எனக்கு தெரியும். இப்போ 7 மணி அனைவருக்கும் வணக்கம். இப்போ 6 மணி என்ன இப்போ வந்து இன்றைக்கு டைம் இல்லை மாத்திக்கிறாங்க. இப்போ 6:10. ஐயோ நாங்கள இப்போ போயின்னு இப்போ 7:10. அது பழைய 6:10. பழைய கதை ஏன் கதைக்கிறீங்க? இன்றைக்கு கதை இந்தியன் கதை தானே. இந்தியன் கதை இல்ல, எங்க கார்ல அந்த டைம் இருக்கிறபடியா கான்ஃபிடென்ட்டா செய்யணும் தானே. டக்குனு ஒரு நாங்கள் இப்ப டனலுக்குள்ள வந்துட்டோம். ரைட் நாங்க இப்ப எங்களுக்கு ஒரு 1/2 hour தான். ஓகே ஓகே சோமா ரோட் பிளான் பண்ணீங்களா? டேக் கேர். ரோஸ்ட் இது ஓபன்ல தான் 5 மணி உங்கள தான் இருக்காங்க. 4 மணிக்கே திறந்துருவான். ரைட். நீங்க கதைக்கிறது எல்லாமே இப்ப யூடியூப்ல வருமா? வீட்டை போற கடையில பொருங்க அங்க இப்பதான் அடுத்த பேசஞ்சர் வைக்கப்படுறேன். மோட்ட காட்டுங்க, நாங்க செல்ஃபி எடுக்கணும். இல்ல நீங்க ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்களா ஒரு டான்ஸ் போட்டு? அது அங்க கனடா எல்லாம் பயங்கரமா போய் கொண்டிருக்கேன்னு கேட்கணுமா? நான் இதுக்கு கூட்டுக்கு கனடாக்கு இங்க இருந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு கூப்பிட போறாங்களே இப்ப. அது அந்த யூரோப்பியன் நாடுகளை அது செய்ய மாட்டாரு அவர். ஏசியா தான் கூட போவராகுமா? இந்தியா தான் சுத்துவார். ஓகே 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 பை பை. M7 என்ன? சோ M7 இல்ல, இது நார்த் கனெக்ட்ஸ். M1 நார்த் கனெக்ட்ஸ். இல்ல அது எக்ஸிட் இருக்கு. இது வந்து எமர்ஜென்சி வரைக்கும் சொல்லியதா? இதுக்கு எக்ஸிட் இருக்கும். எக்ஸிட்டா இப்ப ஏதாவது இவாக்குவேஷன் ரூட் வந்து வச்சிருக்காங்க. குட்டி டனல் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடுவோம் வழியில. எப்படி? வணக்கம் சொல்லியக்கா. என்ன இன்றைக்கு வழிகட்டாச்சு போல? மணிக்கு எல்லாரும் ஒருக்கா போக்கெடுப்பம் வந்து வந்து நாங்கள். என்ன விசேஷம் இன்றைக்கு? இப்போ லாங் வீக்கெண்ட் என்ன? லாங் வீக்கெண்ட் நாளைக்கு, அதால் எல்லாரும் முடிக்கிட்டு இருக்கிறோம் சாப்பாடுகளோட. நல்ல பிளேஸ், நல்ல வேணா ஒரு நல்ல வடிவான ஒரு இடம். நல்ல இடம் இது வந்து உண்மையிலே இந்த ஹாக்ஸ்பரி ரிவர்னு சொல்லி அதுண்ட கண்டினியூவேஷன். அதுதான் நீங்கள் வந்து சேருது. இப்படியே போய் அப்படியே அங்கேருந்து வருது. ஸோ அங்கேருந்து வந்து அப்படியே வைஸ்மன் ஃபெரி இருக்குது. வைஸ்மன் ஃபெரி என்ற இடம் இருக்குது தானே. இந்த வைஸ்மன் ஃபெரி, டியூரல், அந்த அந்த பக்கத்தால் வர அந்த ஃபெரி கிராசிங் எல்லாம் அது வைஸ்மன். இவர் நல்ல ஒரு காட்டு. இது என்ன காட்டுக்கோழியா? ஸோ இது இந்த ரிவர் வந்து சரியான ஒரு லாங் ரிவர். நாங்கள் வைஸ்மன் ஃபெரியில் நான் ஒருக்கா ட்ரை பண்ணேன். வைஸ்மன் ஃபெரியிலேருந்து ஒரு போட் எடுத்தோம்டா இது போய் வரலாம். இதுக்கு வந்து இது இப்படியே ஹார்பர் பிரிட்ஜுக்கு போகும். இது இப்படியே ஹார்பர் பிரிட்ஜ் மட்டும் போகலாம். வைஸ்மன் ஃபெரி இப்படியே போய் ஓஷனில் சேருது தானே. அதில் இருந்து அப்படியே ஹார்பர் பிரிட்ஜ் வைஸ்மன் வரைக்கும் போகலாம். இப்போ இதில் போட் ஹாய பண்ண மாட்டா. வைஸ்மன் ஃபெரியில் போய் அப்படியே போகலாம். இல்லை அருமையான இடம். இப்போ பாருங்க, எங்கிட்ட நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு குரூப்பாக வந்திருக்கிறோம். இப்போ ஒரு ஆக்கெல்லாம் வந்துருக்கிறோம். யார் வேற போய் நம்ம சொல்லியிருக்கா? நிரஞ்சன், உமா, சக்தி, ரவிசங்கர், தேவி, குமார், துஷி, ரேணுவா, பாமா, ராஜாஜி. ரைட். ஸோ அப்போ நீங்கள் எல்லோரும் இந்த செல்வியக்கா இந்த யூடியூப் சேனலில் ஒரு முக்கிய ஒரு பங்காளி. தொடர்ச்சியாக பார்க்குறேன். நீங்கள் உங்களோட பார்க்குறவே எனக்கு ஃபோன் பண்ணி வெரி நைஸ். அவரோட சேர்ந்து அதோட சொல்லியிருக்கா. இப்போ இது ஒரு நியூஸ் சேனல் உண்டு, நீங்கள் பார்த்தீங்களா தெரியாது. சிட்னி தமிழனும் இருக்குது. இது சிட்னி ஸ்ரீ என்ற ஒரு யூடியூப்பில் தான் இப்போ நான் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்ன பேர்? சிட்னி ஸ்ரீ SYDNEY. சிட்னி ஸ்ரீ என்றதை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னு சொல்கிறது?
இதுவரைக்கும் நீங்கள் சிட்னி பார்க்கல செய்யலையேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட சிட்னி ஸ்ரீ அதோட நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் மற்றவைகளுக்கு சொல்லுங்க. புதிய சேனல் சிட்னி ஸ்ரீ. சிட்னி சிட்னி தமிழனையும் பாருங்க, சிட்னி ஸ்ரீயையும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரையும் சொல்லுங்க. வெல் டன் that's it. நன்றி. செல்லியக்கா சொன்ன மாதிரி சிட்னி தமிழனும் போய் கொண்டிருப்பான், சிட்னி ஸ்ரீயும் போய் கொண்டிருக்கும். சிட்னி ஸ்ரீக்கு நீங்கள் கன பேர் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை. அது ஒரு புது சேனல். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் நான் உங்களுக்கு வந்தால் ப்ளீஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதால உங்களுக்கு நான் போடுற சேனல் அடுத்த பதிவு நேரடியாக உங்களுக்கு வந்து சேரும். சரிதானே? நன்றி. எங்களோட டீம் மெம்பர்ஸில் அடுத்தாக்கள் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கிட்ட இன்றைக்கு எதிர்பார்க்குறோம். இது எங்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பாக இருக்குது. முனி என்ற இடம். அதில் முதல் வந்து நின்றுக்கிறோம். குமார் வணக்கம். எப்படி இடம் ஈஸியாக பிடிச்சிட்டிங்களா? பக்கத்திலானே. நான் இது நல்ல இடம். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறதுக்கு நல்ல இடம். ஆக்களண்ட வீடுகளில் போய் சிரலும் பார்க்க ஃபர்ஸ்ட்டாக இதில் வந்து நின்று மீட் பண்ணிட்டு போகலாம். நான் என்னையும் மறுக்கா காட்டுறேன். ஓகே, மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மாட்ட மகிழ்ச்சி. இந்த புது யூடியூப் சேனல் சிட்னி ஸ்ரீ என்ற யூடியூப் சேனல். இதை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது நேரம் மற்றாக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்படியான ப்ளாக்ஸ், ட்ராவல் ப்ளாக்ஸ் வந்து எனக்கு இதில் போட இருக்கிறேன். இனி டிசம்பர் ஹாலிடேஸ் வரப்போகுது. அப்போ நிறைய ட்ராவல் ப்ளாக்கை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி. ஆல்ரைட், வாங்க ஒரு ரேம்ப் பண்ணி பார்ப்போம். போட் ரேம்ப் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. போட் ரேம்ப்ன்றது போர்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக இருக்கிற இடம். இந்த பாருங்க, இப்படி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு தண்ணிக்குள்ளே இறக்கணும். வந்து தென் போர்டை லான்ச் பண்ணுற போர்டை வந்து தண்ணிக்கு இறக்கி போட்டு என்ன மாதிரி செய்யணும்னு பாருங்கள். சரி, look at that. அமைதியான நதியினிலே ஓடம் அமைதியான நெஞ்சம் வந்தாலோடும். இது வந்து ஃபிஷ் வாஷ் பண்ணுறதுக்காண்டி பிடிக்கிற ஃபிஷ்ஷை வந்து இதில் ஒன்று வந்து கழுவி கொண்டு போகலாம். இது வந்து இண்டஸ்ட்ரி, அதாவது சுமார் வீட்டு தேவைகளுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டு கூட எடுக்கக்கூடாது. ரைட், இதில் வந்து என்னென்ன ஃபிஷ் அதை பிடிக்கலாம், எவ்வளவு பிடிக்கலாம்னு போட்டிருக்கலாம். சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் பிடிக்கக்கூடாது, பெருசுகளை தான் பிடிக்கலாம். சைஸ் போட்டிருக்கு, எத்தனை எடுக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த கிராப் வந்து அதில் வந்து 10 தான் பிடிக்கலாம். 10 கூட நீங்கள் கொண்டு போயிடலாம். இந்த நண்டு வந்து 10 தான் கொண்டு போகலாம். அது மட் கிராப்பாக இருந்தால் 5 தான் கொண்டு போகலாம். மற்றது மட் கிராப் இப்போ இதை விட சின்னன்னு பிடிக்கக்கூடாது. சின்ன இதெல்லாம் பிடிச்சி நீங்கள் அவன் வாழ்க்கையை உடைச்சி விடக்கூடாதுன்றக்காண்டி சின்ன மீன்களையும் பிடிக்கக்கூடாது. அவையெல்லாம் வாழப்பட பண்ணுறதான் அதன் நோக்கமாக இருக்குது. இப்படி இன்றைக்கு நான் நிறைய பதிவுகள் வெறும் சின்ன பதிவாக தான் போட போகிறேன். ஒரு சின்ன பதிவில் அந்த பிரிட்ஜ் வந்து புதுசாக பெயிண்ட் அடிக்கிறார்கள். அந்த பெயிண்ட் அடிக்கிறது வந்து ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் நான் முதல் வேலை செய்திருந்தேன். எப்டெக்ன்ற ஒரு கம்பெனி தான் இந்த செய்யணும். இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். அது சொல்கிறது என்கேப்சுலேட் பண்ணியிருக்கு பாருங்க. அதில் இருக்கிற பெயிண்ட்டுகள் வெளியில் பறக்கக்கூடாது, லெட் அதுகள் பறக்கக்கூடாதுன்றதுக்காண்டி என்கேப்சுலேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இட்ஸ் a beautiful weather today. How are you? So it's very nice and beautiful weather. See,
நல்லா இருக்கு. இந்த இவர் இப்போ போகிறார். அழகே உன்னை ஆராதனை செய்கிறேன். எப்படி சொல்லிக்கா? நல்ல நைஸ் லொக்கேஷன். என்ன மணி அந்த பாருங்க, அந்த அதில் ஒரு பறவை ஒன்று அப்படி ஏறி இருக்கிறார். நல்ல அழகாக இருக்கிறார். என்ன யார் எனக்கு? இது இல்லை அக்கா. பாருங்க, நான் படம் எடுத்து கொண்டிருக்கிற ஆளுக்கு கொண்டு வந்து முடியுது கொஞ்சம். அதான் எனக்கு அப்படியே கொண்டு வந்தாரா அன்பான அக்கா. நல்லா இருக்கு. நல்ல 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 காஃபி சொல்லியாக்கா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி 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 அந்த சொல்லி வச்ச டைமுக்கே வந்துட்டீங்க. நீங்கள் இதை இன்னொரு ஆள்கிட்ட காவை கொடுக்கலாமே. காய் நேற்று ஆப்ரேஷன் இல்லை செய்தது. அதில் போய்ங்க நான் கொண்டு வர்றேன். வணக்கம் ராஜாஜி அண்ணா. மாமாக்கா எப்படி? நில்லுங்க. அப்படி ஸ்டில் ஃபோட்டோ உண்டு. அப்படியே நில்லுங்க. இல்லைங்க, அப்படியே நில்லுங்க. வெரி குட். கையில் டீ எல்லாம் அடுப்பெல்லாம் கொண்டு வந்து அடுப்பெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? அடுப்பு இருக்கு. இன்னும் ஒரு கார் வேற இருக்கு. என்ன இன்னும் ஒரு கார் வேற இருக்கு. இப்போ இது எங்களோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். அதாவது முதல் இதில் நின்று எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு இங்கே எல்லோரும் வந்துட்டோம். இங்கே இருந்து துவங்க போகிறோம். இன்னும் ஒரு 2 ஃபேமிலி வேறு இருக்கிறோம். அதில் எங்களுடைய இந்த ட்ரிப் ஆரம்பமாகுது. எல்லோரும் இருக்கா? திரும்புங்கோ. இப்போ இருக்கா? திரும்புங்க எல்லோரும். நல்ல வெதர். சொல்லியக்கா ஒரு குரூப் ஃபோட்டோவுக்கு. இங்கே பாருங்க. ரைட், ரெடி, 1 2 3 1 2 3. குட். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்கள் மட்டுமில்லை. இங்கால போட்ஸோட போர்டை இறக்கி போட்டு எல்லாம் ரெடியாக நிற்கிறோம். அவையில் கடலுக்கு நிற்கிறோம். இங்கால போட் டோ பண்ணி கொண்டு வந்து ட்ரெய்லரை அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். அதே மாதிரி இது நிறைய நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ். நாங்கள் முதல் பார்த்தோம் அந்த ஃபிஷ் கலவுறதுக்கு இடம் கொடுத்த மாதிரி. இங்கால இந்த கார்கள், அதாவது இந்த எல்லாம் இதில் ஒன்று அத்தனையும் இவ்வளவு வெஹிக்கிளும் டோ பண்ணி கொண்டு வந்திருக்கணும். போட் கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து இறக்கி போட்டு போயிருக்கணும். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாடு பாருங்க. நாங்கள் இப்படி ஒரு போட் வாங்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் போட் வாங்கல, ஓடி இருக்கிறேன். போட்டை காய பண்ணி ஓடிக்கிறேன், இன்னும் வாங்க இல்லை. பாருங்க என்னென்ன சாப்பாடு இருக்குது சொல்லியாக்கா? பிரெட் ரோல், சம்பல், பருப்பு, கடலை, croissant, tomato cheese bread. சொல்லி வேலை இல்லையா? எவ்ரிதிங் சாப்பிடுங்க. இந்த இருக்கு பருப்பு எல்லாத்தையும் இருக்க காட்டுறோம். நல்ல ஒரு நல்ல சம்பலும் பருப்பையும் வச்சுட்டு அடிக்க வேண்டியது. ஓ ராஜாஜி என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாரு? நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஐடியா. சம்பல், பருப்பு, பருப்பு காவா இவரையும் வச்சிடுங்க. தீக்கோழி இதுதானே? என்ன இது நல்ல ஒரு மஞ்சள் மாலை போட்ட மாதிரி போட்டிருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்கு. என்ன கண்டுபிடிச்சிங்க? கூந்தல் இருக்காது. என்ன பறவைகளில் கூடுதலாக ஆம்பளை பறவை தான் படிவு கூட. என்ன
அதில் சேவல் அதில் பார்த்தீங்கன்னா ஏன் பறவைகள் மட்டும் சொல்றீங்க மனுஷர்களே மனுஷர்லேயும் அப்படித்தான் அதான்டா உண்மையான என்ன மன அழகுன்றது உண்மையாக பறவைகள் பலவிதம் அகத்தில் இருக்கும் என்ன அகமண்டா ஒவ்வொன்றும் ஒரு விதம் பறவைகள் பலவிதம் சொல்லியக்க படிங்கோ பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் சரி பாடல்கள் ஓகே சரி இந்த கிளிப்பை இதோட முடிச்சுக்கொள்வோம் இந்த இடத்துல இருந்து விளைக்கிறோம் சாப்பிட முடிய இன்னொரு ஃபேமிலி பேர் வேணும் அவையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவை வந்த உடனே நாங்கள் விளைக்கட்டுறோம் சாப்பிட்டுட்டு சரிதானே இது நான் இப்போ இதில் லோட் பண்ணி விட்றோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்ற பதிவை இப்போ அடுத்த தொட்டில் போடுறோம் சரிதானே அது வரைக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்று உங்கள் அன்பின் ஸ்ரீதரன் இந்த புது சேனல் சிட்னி ஸ்ரீ SYDNEY SRI சிட்னி ஸ்ரீயை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையாண்டா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே பாய் ரைட்டா ஓகே தக்காளி பழம் போடுற நீங்க தானே அது போட்டால் வெரி குட் மீன் பிடிக்க வேற சிவாருங்க இங்கே ஒரு மேலே ஒரு ஸ்கூட்டர் மாதிரி உண்டு அப்படி உண்டு ஓடி அங்கே போய் உண்டு ஹாய் பண்ணி ஓடுவோம் உண்டு ம் அதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை ரேணுகா ஒன்று ஹாய் பண்ணி ஓடலாம் என்ன அங்கே போய் ஹாய் பண்ணுவோம் இப்போ போகிற இடத்த